இட்லி, தோசை, சப்பாத்தி மாறிடும் கொஞ்சம். இப்போ நீங்கள் இப்பயே நம்ம ஊற்றுறது நல்லது. வணக்கம், வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நான் இன்னைக்கு மார்னிங் டிஃபனுக்கு கும்பகோணம் கடப்பா செய்யலான் இருக்கேன். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இது 1 கிளாஸ் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 100 கிராம் 100 கிராமுக்கும் கொஞ்சம் கூட இருக்கும், அவ்வளோதான். ஒரு 2 ஸ்பூன் கூட இருக்கும். இதை லேசாக வறுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போதும். அது ஒரு வாசனை வந்தாலே போதும், ரொம்ப கருகக்கூடாது. வாசனை வந்தாலே போதும். இதை வறுத்துக்கலாம். பாசி பருப்பு வறுபட்டுடுது, லைட்டாக ப்ரௌன் ஷேடு வருது பாருங்கள். இதோட ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் இதை கொட்டிக்கலாம். இதை கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு தண்ணி தேவையான தண்ணி ஊற்றிக்கணும் வேகிறதுக்கு. இந்த இதுலேயே நம்ம உருளைக்கிழங்கையும் வேக வைக்கணும். இதில் உருளைக்கிழங்கு வேக வச்சு வைக்கணும். அதனால் இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு கழுவியே வச்சுருக்கேன் நான். இதிலே போட்டு வேக வச்சுக்கலாம். நாம் தோல் உரிச்சிக்கலாம், ஈஸியாகிடும். இது கொஞ்சம் சின்ன மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, அதனால் அப்படியே வேக வச்சுக்கலாம். வெட்டி போட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படியே வச்சுட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். பொங்காமல் இருக்கும், சீக்கிரமும் வேகும். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். இப்போது இதை மூடி போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கடப்பா செய்கிறதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சிக்கணும். இப்போது ஒரு மூலி தேங்காய் அரைச்சி போட்டுக்கலாம். அதில் 3 பச்சை மிளகாய் ஏற்கனவே பருப்பில் வேக போட்டிருக்கோம், அதனால் இதுக்கு 2 பச்சை மிளகாய் போதும். பூண்டு, இது சின்ன பூண்டாக இருக்கிறதால ஒரு 6 பல்லு போட்டிருக்கேன். சின்னதாக இஞ்சி துண்டு, பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், கசகசா 1 ஸ்பூன், பொட்டுக்கடலை ஒரு 3 ஸ்பூன். இந்த பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு வானலை வச்சுக்கலாம். வானல் காஞ்சிடுது, எண்ணெயை போட்டுக்கலாம். இதுக்கு 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு 5 கிராம்பு, 2 பட்டை, பிரிஞ்சி இலை, இதை போட்டு பொரிட்டோம். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நல்லா நீள் வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இதில் ஒரு 2 பச்சை மிளகாய் நீள் வாக்கில் அரிஞ்சிருக்கேன். வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது, ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். அதே மாதிரி இதுக்கு வெங்காயம் தான் மெயின். வெங்காயம் கூட இருக்கணும். தக்காளி வந்து ஒரு தக்காளி போட்டுக்கலாம், இல்லாட்டினா மீடியம் சின்னதாக இருந்துன்னா 2 தக்காளி போட்டுக்கலாம். நிறைய தக்காளி போடக்கூடாது. வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்துடுது. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். நான் ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன், ஒரு பெரிய தக்காளி அது, அதனால் ஒரு தக்காளியை இந்த மாதிரி கியூபாக வெட்டி போட்டு வதக்கிக்கலாங்க. குக்கரில் பருப்பு வெந்துட்டுருக்கோம், நான் எடுத்துட்றேன். நான் நல்லா குழைவாக வெந்துடுது பாருங்கள். இப்போ இந்த உருளைக்கிழங்கும் வெந்துடுது, இது தனியாக எடுத்துக்கலாம். இப்போ எல்லாம் வதங்கிடுது. இப்போ இந்த பருப்பை இதில் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி இதை பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம், இதையும் ஊற்றிக்கலாம். இது ரொம்ப திக்காகும், இது ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி தான் வைக்கணும். அதனால் உப்பையே தண்ணியெல்லாம் ஊற்றி ரெடியாக இது பண்ணிக்குவோம். நீங்கள் பின்னாடி கட்டி ஆகிடுதுன்னு சொல்லிட்டு தண்ணி ஊற்றணுன்னா பச்சை தண்ணிலாம் ஊற்றக்கூடாது, சுட தண்ணி தான் ஊற்றணும். ஆனால் தண்ணி ஊற்றுனோம்னா அது டேஸ்ட்டே மாறிடும் கொஞ்சம். இப்போ நீங்கள் இப்பயே நம்ம ஊற்றுறது நல்லது.
பார்த்தீங்களா? இதில் ஏன்னா பொட்டுக்கடலை எல்லாம் போடுறோம் இல்லையா, உடனே கெட்டிப்பட்டுடும். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்க மசிச்சு எடுத்துன்னு வந்துடுறேன். சூடாக இருக்கும்போது கையை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, அதனால் இந்த மாதிரி மேஷரை வச்சு நசுக்கி எடுத்துங்க. இப்போ நல்லா பொடி வருது. இப்போ இந்த உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். இது கொஞ்சம் எல்லாம் அப்படியே ரொம்ப குழ குழ பேஸ்ட்டாக செய்துடாதீங்க. இது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மசிச்சது. கும்பகோணம் கடப்பா ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்திக்கெலாம் சாப்பிட்லாங்க, சூப்பராக இருக்கும். இப்போ கொத்தமல்லியை தூவிக்கலாம். அவ்வளோதான், கும்பகோணம் கடப்பா ரெடி. கும்பகோணம் கடப்பா இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே தொட்டுன்னு சாப்பிட்லாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், பசங்களுக்கு கூட பிடிக்கும். பெரியவங்க ஆஸ் யூஷுவல் எப்போதும் சாப்பிடுவாங்க. அது நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட மற்ற வீடியோவும் பாருங்கள். ஜெயாஸ் கிச்சனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு ரெசிபியில் பார்க்கலாம்.